வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கலைமாமணி KP அறிவானந்தம் அவர்களின் அற்புதங்கள் காட்டும் அமானுஷ்ய நாவல் விட்டுவிடும் ஆவி, அத்தியாயம் 17. அன்று வழக்கம் போல் திண்ணையில் அமர்ந்திருந்த சுப்பையா பொன்னிக்கு பேய் பிடித்த நாள் முதல் இன்று வரை நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மனதிற்குள் ஒவ்வொன்றாக அசை போட்டுக் கொண்டிருந்தார். வனிதா மிராசுதார் மகனிடம் அகப்பட்ட போது அவளை காப்பாற்றி கொண்டு வந்ததன் மூலம் சொர்ணத்தின் மனதையும் மாற்றிய பொன்னி, மிராசுதார் தன் மகனோடு வந்து அவனை வாழ வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதோடு தன் மகள் வனிதாவுக்கு மனம் பேசிவிட்டும் சென்றதை நினைத்து நினைத்து வியந்து போனார். பேயாக வந்து பொன்னிக்குள் புகுந்து தன் குடும்பத்தை மட்டுமின்றி ஊருக்கே பல நன்மைகளை செய்து ஊரை காத்த பேய் என்று சொல்லும்படி பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கும் சித்தர் தனக்கு மட்டும் தமது சுய உருவத்தை காட்டி அந்த தருணத்தை நினைத்து உடல் சிலிர்த்த சுப்பையா, அத்தகைய மகா யோகி தன்னை அப்பா என்று அழைக்கும் பாக்கியம் கிடைத்ததே என்று பெருமிதத்தோடு அது நினைத்த நேரத்தில் பொன்னி அப்பா என்று அழைக்கும் குரல் கேட்டது. பரபரப்போடு எழுந்து சென்றார். மிராசுதார் வந்து சென்ற பிறகு 15 நாட்களாக வெளியிலேயே வராமல் இருந்த பொன்னி, சுப்பையா எப்பொழுது சென்று பார்த்தாலும் கடுமையான தியானத்தில் அமர்ந்திருந்த பொன்னி அன்றுதான் பூஜை அறையில் இருந்து வெளிப்பட்டு அப்போதுதான் நீராடி புத்தாடை அணிந்தது போன்ற தோற்றத்தில் வந்து நின்றிருந்தாள். அவள் குரல் கேட்டு சொர்ணமும் வனிதாவும் வந்து நின்று பார்த்து கொண்டிருந்தாள். சுப்பையா அவள் அருகில் சென்று சொல்லுமா என்றார். பொன்னி அவரை பார்த்து, இன்னைக்கு ராத்திரி ஊர்ல உள்ள முக்கியமானவங்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு விருந்து வைக்கணும். முத்தையா, பரமசிவம், பொன்னுசாமி, நடேசம், முக்கியமா ரஹீம்பாய், இன்னும் ரயில் பயணத்துக்கு போறதா இருந்த என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நின்னாங்களே அவங்க எல்லாரையும் அவங்க குடும்பத்தோட கூப்பிடணும். அதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று கேட்டாள். எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. உன்னோட புண்ணியத்தால நம்ம நிலத்துல நல்ல விளைச்சல் கண்டிருக்கு. ஊர்ல விவசாயம் பண்ற எல்லா குடும்பத்திலையுமே நல்லபடியா விளைச்சல் கண்டிருக்குன்னு சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கும் தெய்வமா இருந்து எங்களை காப்பாத்துற பொன்னிக்கு காணிக்கைன்னு நெல், காய்கறிகள், சில பொருள்கள்னு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேணாம்னு சொன்னாலும் கேட்கறதில்ல. நீ அதையெல்லாம் பார்க்க போறதில்லைன்னு சொன்னாலும் விடுறதில்ல. கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுறாங்க. அதனால ஒரு நாள் என்ன 10 நாளைக்குனாலும் ஊருக்கே விருந்து வைக்கிற அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கு. அப்ப சரி, அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்க. செய்திடுறேனம்மா. ஆனா ஒரு விஷயம் புரியல. என்ன? இன்னைக்கு எந்த விசேஷ நாளும் இல்லையே, எதனால இன்னைக்கே விருந்து வைக்கணும்னு சொல்றேன்னு புரியலையே. விருந்து நடத்த பிறகு எல்லாரையும் கூடத்துல உட்கார வைங்க அப்பா. நான் வந்து உட்கார்ந்து அதை பத்தி விளக்கமா சொல்றேன். சுப்பையாவிற்கு பொறி தட்டியது போல் இருந்தது. சட்டென்று விஷயத்தை புரிந்து கொண்டவராக, அப்படின்னா என்றபடி பொன்னியை பார்த்து ஏதோ கேள்வியாக தலையசைக்க அவளும் அப்படித்தான் என்பது போல் தலையசைத்து விட்டு உள்ளே சென்று விட்டாள். சுப்பையா பிரம்மை பிடித்தவர் போல் நின்றார். சற்று தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த சொர்ணம் இருவரின் தலையசைப்பையும் பார்க்காததால் வேறு விதமாக புரிந்து கொண்டு வேகமாக வந்தாள். என்னங்க, ஏன் இப்படி திகைச்சு போய் நிக்கிறீங்க? ஒரே நாள்ல ஊருக்கே விருந்து வைக்கிற அளவுக்கு எப்படி எல்லாத்தையும் செய்ய முடியும்னா அந்த கவலையை உங்களுக்கு வேண்டாம். காத்தாயி அக்கா கிட்ட சொல்லிட்டா போதும், 7-8 பேரோட வந்து எல்லாத்தையும் அவங்களே செஞ்சிருவாங்க என்றாள். அவள் சொன்னபடிதான் நடந்தது. ஊரே கூடி விருந்து ஏற்பாடு செய்து கொண்டு அமர்ந்து உண்டது. பொன்னி ஏதோ பேச விரும்புகிறாள் என்பதை அறிந்து 9 மணிக்கெல்லாம் கூடம் முழுவதும் விரிப்புகளை போட்டுக்கொண்டு அனைவரும் ஆங்காங்கே அமர்ந்தார்கள். சபை கூடிய சில நொடிகளில் பொன்னி பூஜை அறையை திறந்து கொண்டு சுப்பையாவுக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்தாள். அது அனைவருக்கும் அவளை பார்ப்பதற்குரிய இடமாக இருந்தது. பொன்னி பொதுவாக எல்லோரையும் பார்த்து பேசினாள். நான் இப்ப பொன்னியா பேசல, பொன்னிக்குள்ள இருக்கிற பேயா இருந்துதான் பேசுறேன். நான் பொன்னிக்குள்ள வந்த பிறகு நடந்த சில விஷயங்களை பார்த்துட்டு நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நீங்க எல்லாம் ரொம்ப ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். நேரம் வரும் பொழுது சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த நேரம் இன்னைக்கு வந்துடுச்சு. அதனாலதான் உங்களை கூப்பிட்டு. சபையில் ஊசி போட்டாலும் கேட்கும் எனும் அளவுக்கு அமைதி ஏற்பட்டு இருந்தது. அது யார் என்று அறிந்து கொள்ளும் அவா அனைவருக்கும் எழுந்தது. இந்த 3 வருஷத்துல நான் யாருங்கிறத பார்த்தவங்க 2 பேர் தான். ஒருத்தர் சுப்பையா, இன்னொருத்தன் மந்திரவாதி மாடசாமி. அவன் கூப்பிட்ட போது பொன்னியோட உடம்பிலிருந்து வெளியேறி அவனுக்கு வேண்டியதை செய்துட்டு வந்தேன். இப்போ சுப்பையாவே நான் யாருங்கிறத சொல்வார் என்று சொன்ன பொன்னி அவரை பார்த்து சொல்லுங்க என்றாள். ஒரு தடவை வீட்டுல எனக்கு சங்கடமான சூழ்நிலை உருவாச்சு. பொன்னி அதை ரொம்ப சுலபமா தீர்த்து வச்சிடுச்சு. அப்ப நான் பூஜை அறைக்குள்ளே போய் என்னை காப்பாத்தின தெய்வமே நீ யாருன்னு கேட்டேன்.
காலில் விழுந்து கும்பிட போனேன். பொன்னி அதை தடுத்து, என்ன இருந்தாலும் நான் யாருக்குள்ள இருக்கிறேனோ அவளோட தகப்பன் நீ, அதனால நீ என்னை கும்பிடக்கூடாது, நான் யாருங்கிறத காண்பிக்கிறேன், ஆனா நானா சொல்ற வரைக்கும் நீ அதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. பொன்னிக்குள்ளே இருந்து தன் உருவத்தை காண்பிச்சிடுச்சு. அங்கே தெரிஞ்சவர் ஒரு சித்தர். அவரே உங்களில் சில பேராவது பார்த்துருப்பீங்க. நம்ம ஊர் சிவன் கோயிலில் ஒரு சித்தர் வந்து 1 வாரம் நிஷ்டையில உட்கார்ந்திருந்தாரே, அவர்தான் இவர் என்று பக்தி பரவசத்தோடு சொன்னார் சுப்பையா. அதன் பிரதிபலிப்பு எல்லோர் முகத்திலும் படர்ந்தது. சாமி, சாமி, எங்களுக்காக இங்கேயே வந்து தங்கிட்டீங்களா என்று மனமுருகி பிரார்த்தித்தார்கள். முத்தையா தயக்கத்தோடு ஒரு கேள்வி கேட்டார். சாமி, முக்காலமும் தெரிஞ்ச ஞானியான உங்களுக்கு எப்படி ஒரு கிணத்துல விழுந்து ஆவியா மாற வேண்டிய நிலைமை வந்துருச்சு? அதுதான் விதி. ஆவியா சில வருஷங்கள் இந்த உலகத்துல அலையணுங்கிறது விதி. அதனாலதான் ஆத்ம சாதனை செய்யறதற்கு என்னை பத்தி தெரியாத ஒரு கிராமத்துக்கு போகணும்னு இங்க வந்து நான் இங்கேயே பல பேர் என்னை பார்க்கறதுக்காக வந்ததால வேறு ஊருக்கு போகலாம்னு இரவுல புறப்பட்டேன். கிணற்று சுவர் இடிஞ்சு விழுந்திருக்குதுங்கிறது கூட புரிஞ்சிக்க முடியாத நிலையில தியானத்துல மூழ்கினபடி நடந்தனா கிணத்துல விழுந்து தண்ணியில மூழ்கும் போதுதான் என் நிலையை உணர்ந்தேன். அதற்குள்ளே இயல்பா ஒரு உடம்புக்கு ஏற்படக்கூடிய மூச்சு திணறல் வந்து உயிர் பிரிஞ்சிருச்சு. ஆனா என்னுடைய தவ பலத்தால என் ஆத்மா தன்னை உணர்ந்த நிலையில் இருந்துச்சு. இருந்தாலும் அதே நிலையில ஆத்ம சாதனை செய்ய முடியாதுங்கிறதுனாலதான் எனக்குன்னு ஒரு உடம்பு வேணும்னு பொன்னிக்குள்ள நுழைஞ்சேன். பூஜை அறையில் தியானத்திலேயே இருந்ததால ஆத்மா ஆவியா அலைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலை. சாமி, இன்னைக்கு நீங்க எங்களை எல்லாம் கூப்பிட்டு இதை எல்லாம் சொல்றதுக்கு ஏதாச்சும் காரணம் உண்டா என்று கேட்டார் பரமசிவம். காரணம் இருக்கு. நான் என் ஆத்ம சாதனையை நிறைவுபடுத்திட்டேன். நான் பொன்னிக்குள்ளே வந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு. பூமியில வாழ வேண்டிய காலமும் முழுமையடைஞ்சிருச்சு. அதனால இன்னைக்கு ராத்திரி நான் பொன்னியை விட்டு வெளியேற போறேன். அதனால தான் உங்களுக்கு வாக்கு கொடுத்தபடி நான் யாருங்கிறத உங்களுக்கு சொல்றதுக்காக கூப்பிட்டேன். அடுத்த கணம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கூடாது கூடாது கூடாது, நீங்க எங்களை விட்டு போகவே கூடாது, நீங்க எப்பவும் எங்க கூடவே தான் இருக்கணும், உங்களை நாங்க போக விட மாட்டோம் என்றெல்லாம் குரல்கள் எழுந்தன. பெண்களில் சிலர் கதற தொடங்கி விட்டார்கள். சுப்பையான, சாமியை போக விடாதீங்கன்னு, நம்மளை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லுங்க, இங்கேயே இருக்க சொல்லுங்க என்று அழுதார்கள். பொன்னி உறுதியான குரலில், என்ன பேசுறீங்க? உங்க பொன்னி காலமெல்லாம் பேய் பிடிச்ச பொண்ணாவே வாழணுங்கிறீங்களா? அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? அவ வாழ்க்கையை பத்தி உங்களுக்கெல்லாம் அக்கறை இல்லையா? நான் அவளை விட்டு போனாதானே பொன்னி உங்க பொன்னியாவே உங்களுக்கு கிடைப்பா என்றாள். அது உண்மைதான் என அனைவரும் புரிந்தது போல் தலையசைத்தார்கள். அதனால் யாரும் எதுவும் பேசவில்லை. பெரும் அமைதி ஏற்பட்டது. அப்பொழுது சுப்பையா கைகூப்பி, சாமி, நீங்க ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்ட பிறகு அதை மாத்துற சக்தி எனக்கும் இல்லை, இங்க இருக்கிற யாருக்கும் இல்லை. ஆனா என் மனசுல ஒரு கேள்வி இருக்கு. எதுவா இருந்தாலும் கேளுங்க. இனிமே பொன்னியோட நிலைமை என்ன? இங்க உள்ளவங்களுக்கு உங்களை பத்தி தெரியும். ஆனா வெளியே உள்ளவங்க இது பேய் பிடிச்ச பெண்ணா இருந்ததுன்னு தானே பேசுவாங்க. அவளை யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க? அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை எப்படி அமையும்? என்ன சுப்பையா இப்படி கேட்டுட்டீங்க? பொன்னி யாரு? நான் குடியிருந்த வீடு, எனக்கு இடம் கொடுத்த கோவில். அவளை நான் விட்டுருவேனா? அவ வாழ்க்கைக்குன்னு ஒரு ஏற்பாடு செய்துட்டு தான் போவேன். அது போதும் சாமி என்று அவர் காலில் விழ முயல அதை தடுத்தபடி எழுந்து நின்றாள் பொன்னி. அதை கண்ட அனைவரும் எழ முத்தையா அவள் அருகே வந்து, சாமி, இங்க இருக்கிற எல்லார் சார்பாவும் ஒரு விண்ணப்பம் என்றார். பொன்னி புன்முறுவல் புரித்து, சொல்லுங்க என்றாள். சுப்பையா பார்த்த உங்க வடிவத்தை நாங்களும் பார்க்க எங்களுக்கு தகுதி இருக்கான்னு அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். நீங்கெல்லாம் எவ்வளவு பக்தி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இப்படியே நிக்கிறேன். நீங்க எல்லாரும் அவங்கவங்க இடத்துல உட்கார்ந்து என்னை நல்லா பாருங்க. ஆனா இது என் சூக்ஷ்ம தேகம், ஸ்தூல வடிவம் போயிடுச்சு. அதனால என்னை தொடவோ காலில் விழவோ முயற்சி பண்ணாதீங்க. அனைவரும் அமர்ந்தார்கள். நின்றிருந்த பொன்னிக்குள் சித்தர் தோன்றினார். ஜடாமுடி, நீண்ட தாடி, நெற்றி நிறைய பூசிய திருநீரு, அதில் மிகப்பெரிய குங்கும பொட்டு, ருத்ராட்ச மாலை, காவி உடை என்று நின்ற சித்தரை பார்த்து அவரவர் இருந்த இடத்திலிருந்து அனைவரும் விழுந்து வணங்கினார்கள். அவர் ஆசி வழங்கினார். சில நொடிகளுக்கு பின் அவர்கள் எழுந்து பார்த்த பொழுது பொன்னி பூஜை அறைக்குள் சென்று விட்டாள் என்பது தெரிந்தது. இத்துடன் அத்தியாயம் 17 நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.